கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒரே ஒரு அறிவிப்பை மாத்திரம் சொல்லிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒவ்வொரு வாரம் நம்முடைய சபையில் வைத்து ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை ஒரு விசேஷித்த ஆராதனை நாம் வைத்திருக்கிறோம். நாம் இணைந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்த, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வாசல்களை கர்த்தர் திறப்பார், அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். அதே போல அந்த வாரங்களிலே அந்த நடக்கிற கூட்டங்களிலே நாங்கள் விசேஷமாய் ஒரு ஜெப பகுதியை வைத்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஏதாயிலும் ஜெப குறிப்புகள் இருக்குமேயானால் அதை கீழே கொடுத்திருக்கிற டெலிஃபோன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணி உங்கள் பெயரோடு சொல்வீர்களானால் நிச்சயமாய் நாங்கள் உங்களுக்காக இணைந்து ஜெபம் பண்ண நாங்கள் வாஞ்சையாக இருக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய எதிர்பார்க்க முடியாத நன்மைகளை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதிலை கொடுப்பார். அதனால அன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குமேயானால், உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமேயானால் கொடுத்திருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நேரடியாக தேவனுடைய வசனத்துக்கு நேராக நான் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசுவானவர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது 33.5 வருஷம் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். 3 வருஷம் தேவனுடைய ஊழியத்தை வல்லமையாக செய்து கொண்டிருந்தார். நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், ஆண்டவர் பல அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார், ஆண்டவர் எவ்வளவோ நல்ல நல்ல பிரசங்கங்களை பண்ணியிருக்கிறார். ஒரு முறை கூட இருக்கிறவங்க கேட்குறாங்க, பரலோக ராஜ்யம் போறது எப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிற ஒரு டவுட், எப்படி பரலோக ராஜ்யம் போக முடியும்? பரிசுத்தமாக வாழ்ந்தா பரலோகத்துக்கு போயிடலாம், உண்மையாக வாழ்ந்தா பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன 3 காரியங்களை, அவர் பிரசங்கம் பண்ணின 3 காரியங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் மிக தெளிவாக யார் பரலோகத்திற்கு போக முடியும், ரொம்ப ஆக்யூரேட்டா, ரொம்ப கரெக்டா, ரொம்ப தெளிவா ஆண்டவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். 3 வருஷம் ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது, ஒரு மனிதனாக வாழும் பொழுது நம்மை போல ஒரு மனுஷனா இந்த உலகத்தில் அவர் வருகிறார். நம்மை போலவே அவருக்கு எல்லா காரியங்களும் காணப்பட்டது. சோகம் இருந்துச்சு, துக்கம் இருந்துச்சு, போராட்டம் இருந்துச்சு, கண்ணீர் இருந்தது, சந்தோஷம் இருந்துச்சு. அதன் மத்தியிலும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கர்த்தர் வாழ்ந்திருக்கிறார். அவர் சொன்ன 3 காரியங்களை, அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண 3 காரியத்தை அப்படியே உங்க முன்னாடி நான் எடுத்து வைக்கணும்னு விரும்புகிறேன். என்னோடு கூட உங்கள் வேத புஸ்தகத்தை, மத்தேயுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இயேசுவானவர் யார் பரலோகத்திற்கு செல்ல முடியும் என்பதை ஆண்டவர் தெளிவாக கூறுகிறதை இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக தெளிவான ஒரு காரியத்தை, யார் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே கடந்து வர முடியும் என்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார். முதலாவது அவர் சொல்ற காரியம், பிதாவின் சித்தத்தின்படி. பிதாவினுடைய சித்தத்தின்படி யார் இந்த உலகத்தில் வாழுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் என்ன பண்றாரு, பரலோக ராஜ்யம் அழைத்து கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனையோ மதங்கள், எத்தனையோ சமயங்கள், எத்தனையோ காரியங்கள் காணப்படுகிறது. ஆனா எல்லாரும் முடிவுல சொல்ற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? there is a life after death என்று சொல்லுகிறார்கள். மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. 2 ஆப்ஷன் தான், ஒன்னு நரகம், 2வது பரலோகம். நீ நன்மை செய்து தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து அவர் எதை விருப்பப்படுகிறாரோ, என் பிதாவுக்கு எது விருப்பமோ அதை உங்க வாழ்க்கையில நீங்க செய்யும் பொழுது அவர் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறார். 2வது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், என் மனம் போன வாழ்க்கை தான் வாழுவேன், வசனம் என்ன சொன்னா எனக்கு என்ன, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவேன், பாஸ்டர் கூப்பிட்டு இருக்கிறாரு, வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், ஒரு காதுல கேட்டுட்டு இன்னொரு காதுல விட்டுட்டு வாரத்தில் இருக்கிற மற்ற 6 நாட்களும் மனமோன வாழ்க்கையை வாழுவோமையானால் நரகம் தான் நமக்கு முன்பதாக இருக்கிறார். இயேசுவானவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார்,
கர்த்தாவே கர்த்தாவேன்னு சும்மா சபையில வந்து கூப்பிடுறது முக்கியம் இல்ல. சும்மா வீட்டுல உட்கார்ந்து ஆண்டவரே ஆண்டவரே ஆசீர்வாதியும் சொல்றது முக்கியம் இல்ல. ஞாயிற்றுக்கிழமை நல்ல வெள்ளை கலர் சட்டையை போட்டுட்டு ஆராதனைக்கு போவது முக்கியம் அல்ல. எந்த சபையோ எந்த ஊழியக்காரனோ எந்த காரியங்களோ பரலோகத்திற்கு உங்களை வாசலை திறந்து கொடுக்க முடியாது. ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், பிதாவின் சித்தத்தை யார் செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் பரலோகம் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் தான் ஏமாற்ற இடத்துல முதலிடத்துல இருக்கிறாங்க. சொன்ன வார்த்தையில உண்மை இல்லை, பேசுகிற காரியத்துல உண்மை இல்லை, செய்கிற செயல்ல உண்மை இல்லை. வெளியே பார்க்க நல்ல கிறிஸ்தவர்கள் போல இருப்பாங்க. வெளியே பார்ப்பதற்கு பெந்தேகோஸ்தை விசுவாசிகள் என்று சொன்னா அக்மார் கிறிஸ்தவர்களை போல 512 கேரட் கோல்ட போல இருப்பாங்க. வெளியே பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது, வெளியே பார்க்கிறதுக்கு நடக்கிறத பார்க்க நல்லா இருக்கு, போகிற சபை நல்லா இருக்கு, செய்கிற காரியங்கள் நன்றாக இருக்கிறது. சும்மா கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றத பார்த்தா நல்லா இருக்குது, ஜெபம் பண்றத பார்த்தா நல்லா இருக்குது, ஆராதனையை பார்த்தா நல்லா இருக்குது, பிரசங்கத்தை பார்க்க ஏ கிளாஸ் சூப்பரா இருக்குது, போட்டிருக்கிற உடையில இருந்து எல்லாம் சூப்பர், கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுறது பார்த்தா அழகா இருக்குது. ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி நீ வாழாமல் போனால், தேவனுடைய சித்தத்தை விட்டு விட்டு மனமோன வாழ்க்கையை வாழ்ந்தால் நரகம் நிச்சயம். ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றார், ரொம்ப கிளியரா சொல்றாரு. கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. கர்த்தாவே கர்த்தாவேன்னு சபையில உட்கார்ந்து அழுது ஒரு பிரயோஜனமும் இல்ல. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், என் பிதா விருப்பப்படுகிற வாழ்க்கையை நான் வாழ வேண்டும், என் தெய்வம் விருப்பப்படுகிற வாழ்க்கையை வாழ வேண்டும். என் இயேசு கிறிஸ்து என் மேல் எதை விருப்பப்படுகிறாரோ அது என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கிறவளாக நான் வாழ வேண்டும் என்று எப்பொழுது ஒப்புக் கொடுக்கிறீர்களோ உங்கள் குறைவுகளை கர்த்தர் மாற்றி உங்களை பரலோக ராஜ்யம் அழைத்து செல்ல கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லி இருக்கிறது, எதை நீங்கள் விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள். இன்னைக்கு மற்றவர்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்களா? சொந்த பிள்ளைகளை ஏமாத்திட்டு இருக்கிறீங்களா? சொந்த பெற்றோரை ஏமாத்தி கொண்டு இருக்கிறீங்களா? இததான் உங்க வாழ்க்கையில நீங்க அறுக்க போறீங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் உலகத்தை ஏமாற்றி வேஷம் தரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, எதை விதைக்கிறாயோ, எதை உன் வாழ்க்கையில ஏமாத்திட்டு இருக்கிறனா நீ ஏமாற்றப்பட போகிறாய். இப்போ அல்ல, ஒரு நாள் வரும், அன்னைக்கு கர்த்தர் உன்னை ஏமாற்றி விட்டு விடுவார். ஜாக்கிரதையாக இருங்க. கிறிஸ்தவர்களா வாழ்றது முக்கியம் அல்ல, தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழணும். ஒரு மனுஷன், ஒரு வில்லேஜ்ல இருக்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய வீட்டில் அழகான பட்டர் செய்வார், வெண்ணெய் என்று சொல்லுவார்களே, அதை செய்கிற ஒரு மனுஷன் வீட்டில் நல்ல பட்டர் செய்து டவுன்ல கொண்டு போய் அங்க இருக்கிற கடைகளுக்கு அதை சேல்ஸ் பண்ணுவார். அப்பொழுது ஒரு நாள் ஒரு கடையில் அவர் டெய்லி கொடுக்கிற ஒரு மனுஷன், அந்த கடைக்காரர் இவருக்கு ரொம்ப பழக்கமான ஒரு மனுஷன், ஒவ்வொரு நாளும் 2 கிலோ பட்டரை எடுத்து அவருடைய கரங்களில் கொடுப்பார். இன்னைக்கு தான் காசு கொடுத்து வாங்குறோம், ஆனா பழைய காலத்துல ஒரு சிஸ்டம் இருந்துச்சு, பண்ட மாற்று முறை என்று சொல்லுவார்கள். இப்போ 1/2 கிலோ கோதுமையை கொடுத்து 1/2 கிலோ அரிசியை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இப்போ என் கையில 1/2 கிலோ அரிசி இருக்குன்னா உங்க கையில 1/2 கிலோ கோதுமை இருக்குது. இப்போ எனக்கு கோதுமை வேணும் அப்படின்னா அரிசியை கொடுத்துட்டு கோதுமையை வாங்கிட்டு போகலாம். அப்ப அந்த கடைக்காரர் என்ன பண்ணார் அப்படின்னா 2 கிலோ கோதுமையை இவருடைய கரங்களை கொடுத்துட்டு 2 கிலோ பட்டரை அந்த மனுஷன் வந்து வாங்கி கடையில வச்சிருவார். வைத்து அவருக்கு தேவையானதை விற்று தீர்ப்பார். இப்படி நாட்கள் கடந்து சென்று கொண்டே இருந்தது. ஒரு நாள் இதே போல காலையில இந்த மனுஷன் 2 கிலோ பட்டர் எடுத்துட்டு கடைக்கு வர்றாரு. கடைக்கு வந்து பட்டர் அந்த மனுஷனுடைய கரங்கள்ல கொடுக்கிறார். கொடுத்த உடனே பரவாயில்ல, சந்தோஷமா வாங்கிட்டு 2 கிலோ கோதுமையை அளந்து கரெக்டா அவருடைய கரங்கள்ல கொடுக்கிறார். அவர் வீட்டுக்கு கொண்டு போயிடுறார். ஒரு வீட்டுக்கு போனோன்னா ஒரு மனுஷன் அந்த கடைக்கு வர்றாரு. புதுசா ஒரு மனுஷன் வந்து சொல்றாரு, ஐயா எனக்கு ஒரு 2 கிலோ பட்டர் வேணும் அப்படின்னு கேட்கிறார்.
உடனே இவர் சொல்றாரு, இப்போ தான் ஒரு மனுஷன் வில்லேஜ்ல இருந்து ஒரு இடத்துல இருந்து தன்னுடைய வீட்டுல தயாரித்த சுத்த தங்கமான பட்டரை கொண்டு வந்திருக்கிறாரு, அதை கொண்டு போங்கன்ட்டு கொடுக்கிறாரு. இந்த மனுஷன் என்ன பண்ணாரு, அவர் கையில ஒரு திராசை கொண்டு வர்றார். இந்த திராஸ்ல அந்த பட்டர் தூக்கி வைக்கிறார். 2 கிலோ பட்டர்னு கேட்கிறாரு. அதுல எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா? 1800 கிராம் தான் இருந்துச்சு. 200 கிராம் குறைஞ்சு போயிருக்குது. உடனே அவரை பார்த்து கேட்கிறாரு, எல நீ என்ன ஏமாத்துறதுக்கு அப்படி கொடுத்த, நீ என்ன ஏமாத்துறியா அப்படின்னு கேட்கிறாரு. சொல்ற, இல்லப்பா 2 கிலோ பட்டர் எல்லா வருஷமும் இதுவரைக்கும் கடை தொடங்கின நாள்ல இருந்து அவர்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கிறேன். 2 கிலோ கோதுமை கொடுத்து 2 கிலோ பட்டரை வாங்கிட்டு இருக்கிறேன். என்ன இப்படி ஏமாத்தி விட்டானே, இவனை பாரு ஒரு வழி பண்ணணும்ட்டு நேர ஒரு அட்வொகேட்டை தேடி போறார். பார்த்து சொல்றாரு, ஐயா இத்தனை வருஷம் ஏறத்தாழ 10-15 வருஷம் இந்த மனுஷன் வந்து பட்டரை வாங்கிட்டு இருக்கிறேன், என்னை ஏமாத்திட்டார் ஐயா, என்னை ஏமாத்தி விட்டார், அவருக்கு மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க அப்படிங்கிறார். கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. இவர் கடைக்கு வந்துடுறாரு. ஒரு நாள் 2 பேரையும் நீதிமன்றத்திற்கு அழைக்கிறார்கள். 2 பேரும் இப்ப நீதிமன்றத்துக்கு வர்றாங்க. அங்க முதல்ல இவரை விசாரிக்கிறாங்க. இவர் சொல்றாரு, 10-15 வருஷமா இந்த பட்டர் வாங்கிட்டு இருக்கிறேன், வெண்ணெயை வாங்கிட்டு இருக்கிறேன், 15 வருஷமா என்னை ஏமாத்துறது எனக்கு தெரியாம போச்சு அப்படிங்கிறார். சரி, இவன் பக்கத்துல இருக்கிற நியாயத்தெல்லாம் கேட்டாச்சு. சரி, அவரையும் கூப்பிட்டு என்னன்னு கேட்போன்னா அவரை கூப்பிடுறாங்க. அவரை கூப்பிட்டு நிப்பாட்டி விட்டு, எப்பா நீ இப்படி செய்து விட்டாயே, அவன் உன்னை எவ்வளவு தூரம் நம்பி இருக்கிறான், வெயிட் கூட போட்டு பார்க்கல, நீ கொடுத்தது அப்படியே வாங்கி வச்சிருக்கிறானே, நீ ஏமாற்றி விட்டாயே என்று சொன்னான். ஒன்னு அவர் சொன்னாரு, பனிஷ்மெண்ட்டை நீங்க எனக்கு கொடுக்க கூடாது, செய்த தவறு நான் இல்ல, அவர் தான் தவறு செய்திருக்கிறார் என்று சொன்னார். உடனே எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். என்னடா இந்த பட்டர் வித்தவனெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சோம், ஆனா கேஸ் இப்போ தலைகீழ திரும்புதே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவரை பார்த்து மறுபடியும் கேட்டாங்க, சரி உன் தரப்புல இருக்கிற நியாயத்தை சொல்லு அப்படின்னாங்க. உடனே அவர் சொன்னார், ஐயா என்கிட்ட பெரிய வெயிட்டிங் மிஷின்லாம் கிடையாது, இவர் எல்லா முறையும் 2 கிலோ கோதுமை தாரேன் 2 கிலோ கோதுமை தாரேன்னாரு, அந்த 2 கிலோ கோதுமையை வச்சுதான் இந்த 2 கிலோ பட்டரை அளந்துட்டு இருந்தேன், அப்ப அவர் தந்ததுல 200 கிராம் குறைவா இருந்திருக்கு, இத்தனை வருஷமா இந்த திருட்டு பையன் ஏமாத்திட்டு இருந்திருக்கிறான் அப்படின்னாரு. எதை விதைக்கிறாயோ அதையே உன்னுடைய வாழ்க்கையில் அறுப்பாய். இன்னைக்கு பெந்தேகோஸ்தே வேஷத்தை போட்டுட்டு வெளியே ஜெபிக்கிறது போல ஜெபித்து கொண்டு, வெளியே துதித்து பாடுவதை போல துதித்து கொண்டு என்னெல்லாமோ செய்து கொண்டிருக்கிறாய். பரலோகத்திற்கு நீ செல்ல வேண்டுமானால் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே இருதயத்திற்குள்ள கசப்புகள் ஏமாற்றத்தை விட்டுவிட்டு, ஆண்டவரே நான் ஏமாற்றின இடத்துல திருப்பி போயிடுறேன்ப்பா, ஆண்டவரே குறை சொன்ன இடத்துல இனி குறை சொல்றது இல்ல, திருடின இடத்துல திருப்ப கொடுத்துறேன், மன்னிச்சிரோன்னு கேட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள். இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக பிரசங்கம் பண்றாரு. கர்த்தாவே கர்த்தாவேன்னு ஜெபிச்சு துதிச்சு ஒரு பிரோஜனம் இல்லை. ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் பரலோக ராஜ்யத்திற்கு செல்வது கடினமான காரியம். இன்னைக்கு பரலோக ராஜ்யம் போகணும்னு விருப்பப்படுறவங்க, தேவனுடைய ராஜ்யத்துல நான் வாழணும்னு நம்புறவங்க, ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. தகப்பனே, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை, நீர் விரும்பாத காரியத்தை என் வாழ்க்கையில நான் செய்ய போறதில்லை, அப்படி செய்திருப்பேனே ஆனால் என்னை மன்னித்து விடும் என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களை மன்னிக்க வாஞ்சையாக இருக்கிறார். வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் தயாராக இருக்கிறார். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் வேறு மனுஷனாக மாற்ற போகிறார். வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று சித்தத்தை வைத்திருக்கிறார். அவர் சித்தத்தின்படி வாழுவோம், அவர் விரும்புகிற வாழ்க்கையை வாழுவோம், கர்த்தருக்கு எது பிரியம் என்று யோசித்து வாழுவோம். நிச்சயமாய் வருகிற வாரம் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறும். நிச்சயமாய் பரலோகத்தின் வாசல்கள் உங்க வாழ்க்கையில திறந்து இருக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. வேகமாக 2வது காரியத்திற்குள்ளே நான் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். யார் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திற்கு செல்ல முடியும் தெரியுமா? வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே
தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று சொல்லுவார்கள். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் இரண்டாவது ஒரு காரியத்தை குறித்து மிக அழகாக சொல்லுகிறார். நீங்க இதுல எல்லா வார்த்தையை வாசிப்பீங்கன்னா முன்னாடி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறோம். என் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே நாங்க செஞ்சிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்குது, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா காரியம் நடக்குதுன்னு சொல்றியே, நீ கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிட்டாலும் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றார். காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இந்த உலகத்துல மாஸ்டர் காப்பி என்று ஒரு காரியம் இருக்கிறது. இப்ப ஐபோன் வச்சிருக்கிறவங்க, ஆப்பிள் போன் வைத்திருக்கிறவர்களுக்கு ஒரு காரியம் தெரியும். ஆப்பிள் போன் ஒரிஜினல் போன் கலிபோர்னியாவில் மேனுஃபேக்சர் பண்ற போனுடைய விலை ஏறத்தாழ 1.5 லட்சம் ரூபாய். ஆனா அதிலே மாஸ்டர் காப்பி என்று சொல்லுவார்கள். திருட்டுத்தனமா அதோடைய மாடலை காப்பி பண்ணி பார்ப்பதற்கு அது போலவே இருக்கும், ஐபோன் போலயே இருக்கும். ஆனா விலை எவ்வளவு தெரியுமா? 10,000 ரூபாய் தான். வெளியே பார்க்க ஒரே போலதான் இருக்குது, ஸ்ட்ரக்சரை பார்க்க ஒரே போலதான் இருக்குது, டிஸ்பிளே பார்க்க ஒரே போலதான் இருக்குது, கேமராவை பார்க்கிறதுக்கு ஒரே போலதான் இருக்குது. ஆனா அது ஒரிஜினல், இது எப்படிப்பட்டது? டூப்ளிகேட். இன்னைக்கு நிறைய டூப்ளிகேட் இந்த உலகத்தில் அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்குது. தீர்க்க தரிசனம் என்கிற பேர்ல இயேசு சொன்னாரு, இயேசு செஞ்சாரு, இயேசு அப்படி பண்ணாருன்னு சொல்ற ஒரு கூட்டம் அலைஞ்சு திரிந்து கொண்டிருக்கிறது. வெளிய பார்க்க ஒரிஜினலா அழகா இருக்கும், ஆனா உள்ள பார்த்தா டூப்ளிகேட்லயும் டூப்ளிகேட். கவனமா இருக்கணும். இவர்களுக்கு கவனமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னாலும் ஆண்டவர் நான் சொன்னா வாசல் திறக்கும் அப்படிம்பா, நான் சொன்னா ஆண்டவர் அப்படியே வந்து என் பக்கத்துல உட்கார்ந்துருவாரு அப்படிம்பா. சிலரை பார்க்கிறேன், இன்னைக்கு டிவியில பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இயேசுவோடு கூட டீ குடிச்சேன், நல்லதுதான், கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் அது. கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பரலோகம் போக வேண்டுமானால் கள்ள தீர்க்க தரிசனத்திற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். சில வருஷத்துக்கு முன்பதாக நான் ஒரு வாலிப குழுவில இருக்கும் பொழுது பாம்பேக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக என்னை அழைத்து சென்றார்கள். நாங்கள் ஒரு குழுவாக ஒரு 10-15 பேராக பாம்பேக்கு நாங்கள் சென்றிருந்தோம். பன்னுவேல் என்று ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துல ஒரு 5 நாட்கள் கேம்புக்காக நாங்க போயிருக்கிறோம். ஸோ 5 நாட்கள் முடிந்தது. ஒரு சனிக்கிழமை காலையில ஒரு பஸ்ஸை எடுத்து சரி மும்பையில போய் சில காரியங்கள் வாங்கலாம் என்று நாங்கள் கடந்து சென்றோம். எங்களை ஒரு இடத்துல டிராப் பண்ணிட்டு சொன்னாங்க, ஒரு 3 hours உங்களுக்கு கொடுக்கிறது, ஒரு பெரிய ஷாப்பிங் மார்க்கெட், இதுல கிடைக்காதது எதுவுமே இல்லை, எது வேணுமானாலும் வாங்கலாம் என்று எங்களை அனுப்பி வைத்தார்கள். நாங்க சந்தோஷமா எல்லாரும் ஒவ்வொரு இடமா போறோம். 2-3 நண்பர்களாக சேர்ந்து ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி கொண்டு இருக்கிறோம். அப்பொழுது ஒரு கடையில பாத்தீங்கன்னா நிறைய பென் டிரைவ் தொங்க வச்சிருந்தாங்க. விலை உயர்ந்த பென் டிரைவ்ஸ் ஏகப்பட்ட லெவல்ல தொங்க வச்சிருக்கிறாங்க. அப்படி என்னுடைய நண்பன் ஒருவன் என்ன பார்த்து சொன்னா, எபி இது ரொம்ப சீப்பா இருக்குது, இது நாகர்கோயில நம்ம வாங்கினா ஏறத்தாழ 600 ரூபாய் ஆகும், ஆனா இங்க வெறும் 150 ரூபாய் கொடுக்கறாங்க. கவர்லாம் பார்த்து எடுத்து பார்க்கிறோம், ஆக்சுவலா எப்படி சோனி பென் டிரைவ் இருக்குமோ அதே போல மோல்டிங், அதே போல கவர், அதே போல எல்லா குணாதிசயங்களும் அதுக்கு இருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே 150 ரூபாய்க்கு ஒரு பென் டிரைவ் கிடைக்கும்னா அந்த காலத்துல 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். வாங்கிட்டு வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு கையில வைத்திருந்த லேப்டாப்ல சரி இனி இந்த பாட்லாம் இந்த சாங்ஸ் எல்லாம் காப்பி பண்ணுவோம், இந்த வீடியோஸ் எல்லாம் காப்பி பண்ணுவோம்னு பென் டிரைவ் மாற்றான். இங்க குத்தி பார்க்கறான், அங்க குத்தி பார்க்கறான், அடுத்த போர்ட்ல பார்க்கறான், இங்க போட்டு பார்க்கறான், எங்க போட்டாலும் ஓபன் ஆகல. காரணம் என்ன தெரியுமா? கவர் எல்லாம் உண்மைதான், வெளியே இருக்க அட்டையில போட்டிருக்கிற பேர் உண்மைதான், ஆனா உள்ள இருக்கிற மிஷின் எப்படிப்பட்டது? டூப்ளிகேட். இன்னைக்கு வெளியே பார்க்கும்போது நம்ம நம்புறோம், வெளியே ஒரு சட்டைய வெள்ளையும் போட்ட உடனே, தாடி மீசை எல்லாத்தையும் ஷேவ் பண்ண உடனே நம்ம எப்படி நம்புறோம் தெரியுமா?
பால் போல நம்புறோம். ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்டவர்களுக்கு நீ ஜாக்கிரதையாக இரு. இப்படிப்பட்டவர்கள் உன்னை பரலோக ராஜ்யம் கொண்டு போக முடியாது. வசனம் மட்டும்தான், பரிசுத்தம் மட்டும்தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். அதனாலதான் சாமுவேல் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனோ வெளியரங்கத்தை பார்க்கிறான், ஆனா கர்த்தர் உன் இருதயத்தை மட்டுமே பார்க்கிறார். இன்னைக்கு பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பு தாயே, உன் வாழ்க்கையில கர்த்தர் பரலோகத்தை திறந்து வைக்கணும்னா இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியத்தை நம்பாத, டூப்ளிகேட்டை நம்பாத, வசனத்தை நம்பு. இன்னைக்கு ஜனங்களுக்கு உள்ள இருக்கிற ஒரு மோசமான ஒரு கேரக்டர் என்ன தெரியுமா? பைபிள் எல்லாம் ஒதுக்கி தள்ளி வச்சுட்டு ஊழியக்காரர் சொல்றத உத்தம வார்த்தையாக நம்பி கொண்டிருப்பார்கள். ஆண்டவர் உனக்கு அறிவை கொடுத்திருக்கிறார், ஜாக்கிரதையாரு. தேவன் உனக்கு புத்திய கொடுத்திருக்கிறாரு, கையில பைபிளை கொடுத்திருக்கிறாரு. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிக்க ஆரம்பி. இன்னைக்கு எதனால சீரழிந்து கொண்டிருக்கிறாய் தெரியுமா? வேதத்தை விட்டு விட்டு உன் சபைக்கு மேல நம்பிக்கையை வச்சிருக்கிற, உன் பாஸ்டருக்கு மேல நம்பிக்கையை வச்சிருக்கிற, மனிதன் மேல நம்பிக்கை இருந்து தூர எறிஞ்சிட்டு ஆண்டவர் மேல, தகப்பனே நீர் தான் ஆசீர்வதிக்கணும், பரலோக ராஜ்யம் வர்றதுக்கு நீங்க தான் ஒரே வழி, ஒப்பு கொடுத்து பார். உன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரங்க சொல்றாங்க, பரலோகத்தின் சாவியை நாங்க தான் வச்சிருக்கிறோம். ஒரு பயனும் மேல வர மாட்டான். நான் வசனத்தை வாசிக்கிறனால இவ்வளவு தைரியமா, இவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன். இன்னைக்கு தேவனுடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி வாசிக்கிறேன். ஒரு காலத்துல பல பிரசங்கங்களை கேட்டேன், ஒவ்வொன்றும் எனக்கு குழப்பிட்டே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துல போர்த்தனை பண்ணிட்டு, தகப்பனே you must talk with me, நீர் மாத்திரம் என்னோடு கூட பேச வேண்டும். இன்றைக்கு வசனம் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. பல நாட்கள் பார்த்திருக்கிறேன், நான் நிறைய தப்பு செய்வேன். இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்தாலும் என் வாயிலிருந்து சில வார்த்தைகள் வந்துவிடும். ஆனா வார்த்தைகள் வந்து அடுத்த நாள் காலையில வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவாரு, உன் வாயை அடக்கிக்கொள். ஆண்டவர் பேசுறார், ஐயா நீ வேதத்தை வாசி. இன்னைக்கு வேதத்தை வாசிக்கிறத விட்டுட்டு யாரெல்லாமோ பேசுறத கேட்டுக்கொண்டு இருப்பாயானால் தள்ளப்பட்ட நிலைமையில் தள்ளப்பட்டு விடுவாய். ஜாக்கிரதையாக இருங்க. பரலோக ராஜ்யம் போகணும்னா ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, டூப்ளிகேட்டை விட்டு வசனத்தை வாசி, டூப்ளிகேட்டை விட்டு தேவனுடைய சமூகத்துல காத்துரு, டூப்ளிகேட்டை விட்டு ஒரிஜினலான தேவனை மட்டும் உன் வாழ்க்கையில விசுவாசிக்க ஆரம்பி. இன்னைக்கு பாஸ்டரை முழுசுமா நம்பிட்டு இருப்பான். அவர் சொல்லிட்டாருன்னா அடுத்த வார்த்தை இல்லை. ஆண்டவர் உன் வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா நீ ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழணும். அப்படி வாழும் பொழுதுதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் ஜெபம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்யும் காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறோம் நம்ம விசுவாசிகள் தானே. நான் ஒரு ஊழியக்காரன் தானே, பரலோகத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டோட ஜட்ஜ்மெண்டே வந்துடுச்சு. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு இப்ப வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் நியாயம் விசாரிக்கும்படியா எல்லாம் நின்று இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற ரெண்டே ரெண்டு வார்த்தை என்ன தெரியுமா? கோ டு ஹெவன், கோ டு ஹெல். நீ நரகத்துக்கு போ, நீ பரலோகத்துக்கு போ. உன்னை எனக்கு தெரியும், உன்னை எனக்கு தெரியாது. ரெண்டே ரெண்டு ஆன்சர் தான் ஆண்டோடைய வாயிலிருந்து வரப்போகுது. அதுக்கு மீறியும் நான் என்னத்தை செஞ்சேன்? கடவுளே, நான் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறேனே, சபையில உருண்டு உருண்டு ஜெபிச்சிருக்கிறேனே, சபையில அற்புதங்களை செய்திருக்கிறேனே, கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிட்டு இருக்கிறேனே, அக்கிரம் செய்கிறவர்களே உனக்கு ஐயோ. பாவம் செய்துவிட்டு பரலோக ராஜ்யத்துக்கு முன்பதாக போய் நின்னுட்டு ஆண்டவரே திறக்கட்டும் கேட்ட ஆண்டவர் சொல்வாரு, போ ஓடிரு, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, எங்க இருந்து வந்திருக்கிற, ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர். முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. அக்கிரமம் செய்து கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு வெளி வேஷம் தரிச்சிட்டு வெளியரங்கத்துல நல்ல கிறிஸ்தவனை போல, வெளியரங்கத்துல விசுவாசிய போல நீ நடிச்சிட்டு இருக்கலாம். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அக்கிரமம் செய்து கொண்டு இருப்பாயானால் நீ பரலோக ராஜ்யம் வரவே முடியாது. எத்தனை ஆட்களை தேடி போனாலும் பரவாயில்ல,
என்னை பத்தி என்ன குறை சொன்னாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்றாரு, வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இது ஏன் வாயில் உள்ள வார்த்தை இல்ல, உங்க வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. பைபிள் ரொம்ப கிளியரா சொல்லுது, அக்கிரம சிந்தையோடு வாழுவையானால் நீ வாழும் பொழுது பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீ போகவே முடியாது. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல விரும்புகிற காரியம், நீங்களும் நானும் பரலோகம் செல்லணும்னு ஆண்டவர் விரும்புறார். தேவன் விரும்பாத இந்த 3 குணாதிசயம் உங்க வாழ்க்கையில இருக்குமே ஆனால், இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்துல ஒப்பு கொடுத்துருங்க. தகப்பனே, இனி டூப்ளிகேட்டா நான் வாழ விரும்பல, டூப்ளிகேட்டான காரியத்தை கேட்க விரும்பல, உங்களுடைய சத்தியத்தை வாசிக்கிறேன் அப்பா. அக்கிரமோ இனி என் வாழ்க்கையில் நான் செய்ய போறதில்ல தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையில செய்வேன். இயேசுவானவர் ரொம்ப தெளிவாக சொல்றார். அவர் இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டினார், பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். சிலுவை மரத்துல கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய சித்தம் எதுவோ என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறார். சிலுவை மரத்துல ஏறினார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார், இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். எப்படி அந்த வானத்திற்கு அவர் கடந்து சென்றாரோ, எப்படி அந்த பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து சென்றாரோ, அதே போல இந்த உலகத்திற்கு மறுபடியும் வரப்போகிறார். இந்த உலகத்திற்கு மறுபடியும் வரப்போகிறார். உங்களை ரட்சிக்க போகிறார். உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஒப்பு கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 3 காரியத்தை நிலவில் கொள்ளுங்கள். முதலாவது சொன்ன, அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். 2வது எழுதப்பட்டிருக்கிறது, சும்மா வெளியரங்கமா போலியான கிறிஸ்தவனாக இல்லாமல் உண்மையான கிறிஸ்தவனாக வாழுங்கள். மூன்றாவதாக பார்க்கிறோம், அக்கிரம சிந்தை உள்ளவர்களாயிராமல் பரிசுத்தம் உள்ளவர்களாக, தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, தேவனுடைய சமூகத்திற்கு முதலிடத்தை கொடுக்கிறவர்களாக வாழுவோம். கர்த்தர் நம்மை உயர்த்தி அழகு பார்ப்பார். பரலோக ராஜ்யம் அழைத்து செல்ல கர்த்தர் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார்.